ஹலோ, எங்கிட்ட போச்சு விடுறிய? இப்ப போட்ட மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு மைக்கு போட்டேன். எப்படி போட்டாரு பாத்தியா? என்ன போட்டாரு? புள்ளைய பார்த்த உடனே அவருக்கு போடணும்னு தோணி இருக்குது. எக்கோக்கெல்லாம் வச்சு விட்டு அந்த புள்ள ஒரு பாட்டு பாடணும்னு எப்படி ஏற்றி விட்டு வச்சேன். அக்கா வச்சு விட்டா? எக்கோ வச்சு விட்டு அக்கால யாரும் வைக்கிறா? எக்கோ வச்சு விட்டு எப்படி ஏத்துன புள்ளைய பார்த்த உடனே உனக்கு ஏத்தணும்னு தோணுது. எல்லாம் மைச்சிருக்கிற ஆளுகளும் இந்த வேலையத்தையும் செய்ய. ஏப்பா வெங்கண்ணே சொல்லுப்பா. வந்து இடிச்சேன் பாத்தியா? இடிச்சியா நீ முத்து பாண்டி? எங்கேயா இடிச்சு ஒதுங்கி? நீ இடிச்சா நான் பார்க்கலையே. பார்க்கவே இல்லை. அது பாட்டுக்கு ஒதுங்கிட்டு போயிருச்சு. வயசாயிருச்சு இல்ல? யாருக்கு? எனக்கு வயசாயிருக்கா? எது ஒதுங்கிட்டு போயிருச்சு? ஒண்ணுதான் இல்ல இல்ல. இப்ப ரெங்கண்ண ஒரு வார்த்தை சொன்னார்ல, ஒதுங்கிட்டு போயிருச்சுன்னு வயசாயிருச்சு அப்படின்னு. நீ தானப்பா சொன்ன ஒதுங்கிட்டு போயிருச்சு. இல்ல, எனக்கு வயசாயிருச்சா? இப்பதான் பேச்சுக்கு சொன்னேன். இப்பதான் எனக்கு 28 வயசு ஆகுது. இப்பதான் 28 வயசு ஆகுது. கல்யாணம் எப்போ? அந்த ஆவணி மாசத்துல தான் வச்சிருக்கிறோம். அடுத்த ஆவணில? அடுத்த ஆவணில. ஆமா ஆமா. இப்ப பொண்ணு பார்த்து நிச்சயதார்த்தம் பண்ணி 29 ஆக முடியல. ஆமா 29ல பாண்டிக்கு தான் கரெக்டா தெரியும் என்னோட வயசு. இருக்கிட்ட வந்து இடிச்ச பாத்தியலா? அது என்னன்னு சுத்தி முத்தி பாப்போம். பாருங்க. ஏய் பொம்பளை புள்ளடா. யாருக்கு பிறந்திருக்கு? யாருக்கு பிறந்திருக்குதா? அட நான் இடிச்சது பொம்பளை புள்ளையா? அப்படியா? ஆமா. அவள இடிச்சோன்னா பொம்பளை பிறந்துச்சேன்னு பார்த்தேன். ஒரே இடியில ஏனா பிறக்கும்? இல்லையா? நிறைய பேர் இடிச்சுக்கிட்டே கிடக்குறாங்க, பிறக்கவே மாட்டாங்க. அது ஆளை பொறுத்திருக்கு. ஒரே அடியில பிறக்கணும்பா. ஒரே அடியில பிறக்கணும். இருக்கட்டும். இருந்தாலும் இடிச்சது பொம்பளை புள்ள. பொம்பளை புள்ளைய பேசி பாப்போம். மச்சி பேசி பாப்போமா? பேசி பாப்போம். பாருங்கள். வணக்கம். வணக்கம். யார புடிச்சுக்கிட்டு? அந்த புள்ளதான் உன்னை கூப்பிடுதா? அப்புறம் யார புடிச்சுக்கிட்டு இருக்கற? இந்த புள்ளையவா? நல்லா இருக்குமாடா? ஆடிடுச்சு. இப்ப செஞ்சா நல்லா இருக்கு. வணக்கம். என்ன சொன்ன? 2 பாட்டுக்கு ஆடிடுச்சு. இப்ப அந்த புள்ள அதனால கூப்பிடுது உன்னைய. பேசாம இரு பாண்டி, என் வாயை பிடிக்கிறாதே. வணக்கம். அந்த ஆளோட மோசமானது. யார் நீங்க? எந்த ஒரு எதுக்காக வந்திருக்கீங்க? இந்த நேரத்துல உட்கார வச்சு லைட் போட்டுருக்கீங்க. இந்த நேரத்துல என்ன புடிச்சிட்டு அவர் செய்ய சொல்றாரு, நீங்க மாட்டேங்கிறீங்க. இது எப்படி சாத்தியப்படுமா? உடம்பு சரியில்லையா? யார் குணக்கா? ஏம்மா யாருங்க நீங்க? அவர் செய்ய சொல்றாரு, நான் மாட்டேங்கிறேன். அந்த வேலை செய்யறதுக்கு பாண்டி இருக்கேன். ஏன் உங்களே அதுக்கு தான் கூட்டி வந்தது? அவர் முடியாத நீங்க ஒரு தடவை பாண்டி தானே. அது அவனதான் சொல்லிக்கிறேன். இருவாங்க பாமா. நான் என்ன சொன்னேன்? என்ன சொல்றீங்க? அந்த வேலை செய்யறதுக்கு பாண்டி இருக்கான்னு சொன்னேன். எந்த பாண்டி? அப்படி கேட்கணும். எந்த பாண்டி? 2 பாண்டி இருக்கான். எதுக்கு இப்படி 2 பாண்டியா கூட்டி வந்தீங்க? பாண்டின்னு பேரை கேட்டாலும் அலர்ஜி பயமா இருக்குதுப்பா. எல்லாருமே இதைத்தாமா சொல்றாங்க. என்னன்னு? பாண்டினாலுமே எல்லாம் தெரிக்கிறாங்க. ஒரு பயம் இருக்குல்ல, அந்த பயம் இருக்கணும். நீங்க யாரு, எந்த ஊர்ல கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க. அதை விட்டு பாண்டி பாண்டி நீங்க ஏன் போட்டுட்டு வந்தீங்க? ஏமா நான் எந்த ஊர்னு இருக்கட்டுமா? இப்படி நடு ரோட்ல நின்று ஆடிட்டு இருக்கே, நீ யாரு? ஒப்பம் போட்டுறோடா இல்ல உங்க தாத்தா போட்டுறோட? நான் பாட்டுக்கு ஏன் இஷ்டம் ரோட்ல ஆடுறேன், காட்டுல ஆடுறேன், மேட்ல ஆடுறேன், பள்ளத்துல ஆடுறேன். பள்ளத்துல ஆடு நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? எங்கேயோ நான் பாட்டுக்கு ஏன் இஷ்டத்துக்கு ஆடிட்டு வரேன். உன் வேலை ஏதோ அதை பார்த்துட்டு சொன்னு பார்த்தா பாரு, இல்லைன்னா சொன்னு போயிட்டே இருக்கலாம். இல்ல நீ கேள்வி கேட்டுட்டு இருக்கியா நீ என்னைய? இல்லம்மா நடு ரோட்ல நின்று ஆடுறியே. அதைத்தான் கேட்கிறேன். நடு ரோட்ல நிப்பேன், ஓரத்துல நிப்பேன், எங்க நின்று போறோம். உடனே ஏன் கேள்வி கேட்கிற நீ? நின்னு நீ எவ்வளவு வேணாலும் திட்டு என்னைய. அதான் கேட்கிறேன். மத்த மாதிரி கோவம் பாரு, ஓர பாரு, அங்க இருக்க இங்க இருக்க நட்ட பாரு, நேரம் இருக்க சாஞ்சிருக்க விரிச்சிருக்க ஓர கொப்பை குண்டை வேணே தூக்கி போட்டு அதுல நச்சு நச்சு மிதிச்சா எல்லாம் வெளியே வந்துடும். நாளத்தை தூக்கி போட்டு சோத்தத்துக்கிறேன், சோத்தோட சுண்ணா பத்திக்கிறேன். என்னைய பாரு விட்டு இதே மாதிரி வந்துட்ட நீல ஆளா? நாங்க பொம்பளை புள்ளைய திட்டினா கோவிச்சுக்கவே மாட்டோம். ஏண்டா பாண்டி, அதெல்லாம் அவார்டு வாங்குற மாதிரி. நீ காரிக்கிட்டு துப்பே 1 வாரத்துக்கு நக்குவான். எனக்கு நக்குறதுனா ரொம்ப பிடிக்கும். அப்படியே அவனை பார்த்தா தெரியுது. தப்பி தவறி கொடுத்துடாத. நான் திங்காது. நீ காரிக்கிட்டு துப்புனி இல்ல, அது கொஞ்சோண்டு தான் பட்டுச்சு. இதையே இந்த நக்கு நக்குறனே காரணம்னு வச்சுக்க, உள்ள விரல விட்டு நோண்டி நக்கு. நான் ரொம்ப மோசமானவன். உன்னையோட மோசமானவன். அதாவது இன்னைக்கு நான் பேசக்கூடாதுன்னு இருக்கிறேன். இன்னைக்கு தான் நான் பேசணும்னு இருக்கிறேன். இன்னைக்கு என் புள்ள பாண்டி இருக்கிறதுனால. பாண்டி வந்தா என்ன? யாரு புள்ள பாண்டி வந்தா? இன்னைக்கு மௌனம் இருக்க கூடாது. நல்லா பேசு. இன்னைக்கு தான் நல்லா பேசணும். உத்தரவு கொடுத்துட்டீங்க. ஆமா. ஏமா நான் எவ்வளவு கேவலமானவன்னு உனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. பொம்பளை பிள்ளையில பார்த்தேன்னு வச்சுக்குவே, சின்ன பிள்ளையில பார்த்தானா பெத்த புள்ள மாதிரி நினைப்பேன். சரி
என்னோட வயசுல கொஞ்சம் கம்மியான ஆளுகளை பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அக்கா தங்கச்சியா நினைப்பேன். டேய் அப்பா. என்னோட வயசுல மூத்த ஆளுகளை பார்த்தேன்னு வச்சுக்கவே அம்மாவா நினைப்பேன். ஆனா உன்ன மாதிரி ரப்பு இப்படி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமா பாத்தீங்கன்னா பொண்டாட்டிக்கு என்ன பண்ணுவீங்க? அதுதான் நான் சுருக்கமா சொல்றேன்ல, எல்லாத்துக்கும் மரியாதை கொடுப்பேன். சரி. உன்ன மாதிரி ரப்பு பிடிச்சவளை பார்த்தேன்னு வச்சுக்கவே விழுந்து கடிச்சு விடுவியா? நீ காட்டினேன்னா நான் கடிச்சிருவேன். நல்ல மரியாதை இல்ல, ஒரு வாட்டி மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கி. அதுதான் நான் சொல்லிட்டேன், இருக்கிறதுலே மோசமானவன் ரொம்ப கேவலமானவன் ரொம்ப பையன் நீதானே. அது கரெக்டா சொல்லிட்டா? அதான் கேக்குறேன். நீ எவ்வளவு வேணாலும் சொல்லு, இப்ப நீ சொன்னியல்ல விழுந்து கடிச்சு குடியான்னு, நீ வேணா காட்டு, நான் கடிக்கலன்னா நீ என்ன வேணாலும் செய் பாப்போம். பாண்டி சரிதான பாண்டி? பொத்தி பொத்தி மூடி மூடி வச்சிருக்கத புடிச்சு கடிக்க வேணாம், காட்டிட்டே அலையறாங்க பாரு. அப்ப அத புடிச்சு கடி. அப்ப அத பத்தி நீ பேசக்கூடாது, நீ பேசாத. இப்ப நீ என்ன சொன்ன? நீ என்ன சொல்ற? ரொம்ப பேசினா விழுந்து கடிச்சு குடியான்னு கேட்டீல்ல. ஒரு ஆம்பளைய பார்த்து ஒரு பொம்பளை இந்த கேள்வி கேட்கலாமா? அப்புறம் என்ன கேட்க? அப்ப நான் என்ன கேட்பேன்? என்ன கேட்ப? நீ காட்டினீனா நான் கடிப்பேன். மரியாதை இல்லன்னு நீ வேணா காட்டு, நான் கடிக்கிறேனா இல்லையான்னு பாப்போம். என்ன பாண்டி சரிதானடா? அது கரெக்டா நான் கேட்டது. சரி கடிக்கிறேன்னு சொன்னீங்களே, அது என்னத்த? அது என் புள்ள சொன்னா நான் கண்டிப்பா செய்வேன். போட்டிக்கு அவரு வந்துட்டாப்ல, அத கடிப்பா, அத புடிச்சு கடி. இல்ல இங்க வாமா, ஆளுக்கு ஒண்ணா புடிச்சு கடிங்க. அது என் பங்காளி. இங்க வாத்தா, அது உன் தங்கச்சி இல்ல, என் பங்காளி. இதத்தான் சொல்றேன், புடிச்சு கடி. முதல்ல சொல்லிக்கிட்டு இருந்தீ இல்ல, என்னத்தையே போட்டு குளுக்குறோம்னு. ஆமா, இல்ல உங்க கேட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லன்னா நீ வந்து குளிக்கிருப்பியா? 4 சீட்டை போட்டு குளுக்கணுமா? நீ ஒரு குளுக்குனாலுமே அவன் பூரா மயங்கி படுத்துருவாங்க. தெரியுதுல்ல, நீ ஒரு குளுக்குன்னு வச்சுக்க, அவன் பூரா மயங்கி. என்ன உங்க கை சாடே சரியில்லாம இருக்கு, இப்படி குளுக்குற சொல்லுங்க. இல்லம்மா, ஏன் என் பேச்சு அது மாதிரி இருக்கு, பேச்சே அது மாதிரி தான். அந்த மாதிரி நான் எதுக்காக சொல்றேன்னா, இருமா பொம்பளை புள்ளனா பொம்பளை புள்ள மாதிரி பேசணும். ரொம்ப அடக்க ஒடுக்கமான பொம்பளை புள்ள. அப்படி நான் ரொம்ப மரியாதையான ஆளுமா. நீங்க நேரத்தை சந்திச்சிருப்பீங்க. நான் இருந்தாலும் நான் ரொம்ப அடக்கமானவன், மரியாதையானவன். எனக்கு நான் அதிகமா பேசுவேன், பேசுறவங்கள்ட்ட பேசுவேன். அதனால நீங்க இந்த இடத்துல என்ன வேலை செய்ய, எதுக்காக வந்திருக்கீங்க? இந்த இடத்துல நான் பிசு 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 பிசுன்னு பண்ணிட்டு இருக்கேன். பிசு பிசுனா ரொம்ப தான் பிசு பிசுன்னு இருக்கு. இல்ல அந்த டைம் வந்தா தான்டா பிசு பிசுன்னு இருக்கு. குளிக்கிறது இல்லையா? எனக்கு தெரியும். எந்த டைம் வந்தா? அந்த டைம் வந்தாதான் பிசு பிசு. பிசினஸ் அந்த டைம் என்னோட வியாபாரம் இல்ல. பிசினஸ்ல நிறைய டைம் இருக்குமா, சீசன் இருக்குல்ல. இப்ப ஒவ்வொரு டைத்துல ஒவ்வொரு சீசன் இருக்கு. கண்டிப்பா வெயில் டயத்துல இளநீ, அந்த தர்பூசணி, இப்படி ஒரு சீசன். மாங்காய் டயத்துல மாங்காய் சீசன், இழந்த பழம் சீசன்ல இழந்த பழம் சீசன். இது மாதிரி ஒவ்வொரு சீசன் இருக்கு. பிசினஸ் என்னோட வியாபாரம் இளநீ. எடுத்து விடவா? எடுத்து விடுங்க பாப்போம். நான் 7 வயசுல இளநீ வித்தவர், 7 வயசுல சின்னவர், 7 வயசுல இளநீ வித்தவர், 7 வயசுல சின்னவர். இளப்படக்காரனுக்கும் இளவெடிக்காரனுக்கும் இளப்படக்காரனுக்கும் அங்கே இளவெடிக்காரனுக்கும் இளநீ 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 புத்தலனி புத்தலனி இருடா செவ்வாழி கேள்விப்பட்டிருக்கீ, பச்சை இளநீ கேள்விப்பட்டிருக்கீ. அது என்னடா குண்டு 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 இளநியா? ஏன் காதுல இல்ல வெட்டுனா ரெண்டா குண்டு போயிரும்ல. அது குண்டு போன இளநீ. நான் சொன்னது குண்டு இளநீ. குண்டு இளநீ இளநீ காமிச்சிடாத. நீங்க வந்து இளநீ வியாபாரம் பண்றீங்க. நானும் இந்த இடத்துல வியாபாரம் பாக்குறேன். என்ன இரும்பு வியாபாரம்? நான் பழ வியாபாரம் நம்ம பாக்குறேன். என்ன பழம்? என்ன பழம் தெரியுமா? வாழைப்பழம். வாழைப்பழம் வாழைப்பழம். இங்க வா. எங்க உன்னோட வியாபாரம் இருக்கு பாக்க புள்ள, ரொம்ப ஸ்பீடா இருக்குப்பா. நான் இல்லம்மா, நான் இந்த இடத்துல வாழைப்பழ வியாபாரம் பாக்குறேன். வாழைப்பழம்? ஆமா, வாழைப்பழம் வாழைப்பழம் வாழைப்பழம். இது கண்ணா கருத்த பழம், ரொம்ப தேனத்தை பிடித்த பழம், கருத்த பழம், கண்ணத்தை பழம். என்ன பழம் பாக்குறீங்க? வாழைப்பழ வியாபாரம். என்ன கலர்ல இருக்கு? கருப்பு கலர். அதாவது நீ கோச்சுக்க கூடாது. அழுகி போச்சா? அப்படி கிடையாது. இல்ல வெம்பி போயிருச்சா? அப்படி கிடையாது. பச்சை வாழைப்பழம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா. செவ்வாழை கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா. வாழைப்பழம்னால மஞ்சளா தானே இருக்கும். நீங்க இப்படி கருப்புன்னு சொல்லி சொல்றீங்களா? அது என்ன கண்ணி போயிருச்சா? நீங்க நிறைய பழத்தை பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறீங்க. என்ன சொல்றீங்க? செவ்வாழை இருக்குல்ல, ஆமா, அது பாத்தீங்கன்னா அதிகமா பழுத்துச்சுன்னா கருத்து போயிடும். லைட்டா தானே கருப்பு, சுத்தமா கரையேற போகாது இல்ல. இப்ப நான் எப்படி லைட்டா கருத்து போச்சு அதிகமா கருத்து போச்சுன்னா பாருங்க, கருத்த பழம். அதை எப்படின்னு சொல்லக்கூடாதுங்கிறது கண்ணம் கருத்த பழம். செவ்வாழை பழம் எப்படி இருக்கும்? வாயில
வாயில வைக்க வாட்டமா உரிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து சாப்பிடணும்னு தான் தோணும். இப்பதான் சாப்பிட்டு முடிப்போங்கிற மாதிரி. அப்படிங்கிற மாதிரி. சரி சரிங்க. இந்த மாதிரி சொன்னதுனாலதான் வாயில வைக்க வாட்டமா அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் பரவாயில்ல. இவ்வளவு பேசுறீங்க இல்ல, நான் பேசுறத நீங்க பேசுவீங்க, நான் சொல்றத நீங்க சொல்லுவீங்க. பாண்டி சரிதானப்பா? இப்ப பாரு, ஒரு கட்டு சொல்லியில ஒரு சொல்லி கோண சொல்லி, ஒரு கட்டு சொல்லியில ஒரு சொல்லி கோண சொல்லி, ஒரு கட்டு சொல்லியில ஒரு சொல்லி கோண சொல்லி, ஒரு சொல்லி கோண சொல்லி, ஒரு கட்டு சொல்லி இல்ல. இந்த மாதிரி நானும் வேகமா சொல்லணுமா? சொல்லுங்க. ஒரு கட்டு சொல்லி இல்ல, ஒரு சொல்லி கோண சொல்லி, ஒரு கட்டு சொல்லி இல்ல, ஒரு சொல்லி கோண சொல்லி, ஒரு கட்டு சொல்லி இல்ல, ஒரு சொல்லி கோண சொல்லி. அது சரியா யாருக்குமா? ரெங்கண்ண விட்டா பாண்டி போய் விட்டா. நீங்க தானங்க பேசுறீங்க, இப்ப உங்களுக்கு தான் கோணையா இருக்கும். பாப்பா கரெக்டா பேசுதா? சொல்லுச்சு. என்னமோ கோணையா இருக்குச்சு. அது ஓவட்டுன்னு நினைக்கிறேன். அது ஒண்ணுதுங்க. இப்ப நீங்க ஒண்ணு சொல்றீங்க, நான் சொல்லியாச்சு. இப்ப நான் ஒண்ணு சொன்னா அதை நீங்க சொல்லணும். சொல்லுங்க சொல்லுங்க. சரியா? அம்மியில அரப்புருண்டை, சீரகத்துல சிறப்புருண்டை. இது எல்லாத்துக்கும் தேவை கேக்குறியா? இப்படி இல்ல, அதே மாதிரி நீங்க வேகமா கடகடன்னு சொல்லுங்க பாப்போம். அம்மியில அரப்புருண்டை, சீரகத்துல சிகப்புருண்டை, அம்மியில அரப்புருண்டை, சீரகத்துல சிகப்புருண்டை, அம்மியில அரப்புருண்டை, சீரகத்துல சிகப்புருண்டை. வேகமா இன்னும் எதிர்பார்க்கறேன். மேல என்னதான் வேகமா சொல்லுங்க? நீ சொல்ல தெரியாது. இப்ப நான் சொல்றத நீ சொல்றியா? மேட்ல ஒருத்தன் பள்ளத்துல ஒருத்தன், பள்ளத்துல ஒருத்தன், மேட்ல ஒருத்தன், மேட்ல ஒருத்தன், பள்ளத்துல ஒருத்தன், பள்ளத்துல ஒருத்தன், மேட்ல ஒருத்தன் சொல்லு. இதே மாதிரி வேகமா சொல்லு. பள்ளத்துல மேட்ல ஒருத்தன், பள்ளத்துல ஒருத்தன், வேகமா சொல்லு. தெளிவா திருத்தமா. திருத்தமா. நாக்க காட்டுங்க. காட்டு நாக்க. நாக்கு பொண்ணு நாக்கு. இல்லங்க, தெளிவா திருத்தமா பேசுறீங்களே, நாக்கு வலிச்சிக்கலான்னு கேக்குறேன், வேற ஒண்ணும் இல்ல. அதனால நானும் இப்ப அது மாதிரி சொல்லணுமா? மேட்ல ஒருத்தன், பள்ளத்துல ஒருத்தன், மேட்ல ஒருத்தன், பள்ளத்துல ஒருத்தன், மேட்ல ஒருத்தன், பள்ளத்துல ஒருத்தன், மேட்ல ஒருத்தன், பள்ளத்துல ஒருத்தன். புதுக்கோட்டையில நிறைய வீடு ஃப்ரீயா கிடக்கு, நான் வேணா வாடகைக்கு பிடிச்சி விடவா? வாடகைக்கு பிடிச்சிருக்கியா? புதுக்கோட்டையில நிறைய வீடு. என்னாச்சு? என்னாச்சு? இல்ல, மேட்ல ஒருத்தன், பள்ளத்துல ஒருத்தன். மரியாதை கெட்டு போயிரும். மேட்ல ஒருத்தன், பள்ளத்துல ஒருத்தன். அசிங்கமா பேசக்கூடாது. அப்படியா? அப்படி பேசினா நல்லா இருக்கு. சரி பரவாயில்ல, நல்லா பேசுறீங்க. பாடுனா பாடுவீல? ஆடுனா ஆடுவேன். படுத்தா நான் தான் முதலா படுப்பேன். ஆமா, அதானே எனக்கு தெரியும்டா. நான் நினைச்சா படுப்பேன். நடுவுலையா? நினைச்சா படுப்பேன்.